ஹலோ ஒன் ஐம் நவீன் வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா முத்தமலை இந்த வீடியோ சாங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் வீடியோ சாங் வந்துட்டு இந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டி பாடினது தான். ஸோ சின்மயி பாடினது வந்துட்டு அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் த குட் நியூஸ் இஸ் சின்மயி பாடின வெர்ஷன் இருக்குல்ல, அது தனியாக வந்துட்டு சின்மயி வெர்ஷன் சொல்லிட்டு ஆல்பம்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப் ஆல்பம்லேயும் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு படத்தில் யூஸ் பண்ண முடியாது. படத்துல யூஸ் பண்ணா பரவாயில்லடா, டே ஏன்டா இந்த பாடலை வந்துட்டு படத்துல வைக்கல, படத்துல காணுங்க, இது படத்திலே காணும், வீடியோ சாங் வேற. சரிடா, வீடியோ சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு தான் வாட்ஸ் லெட்டர் போட்டு இருந்தேன். நான் கமெண்ட் படித்தேன், இந்த வீடியோ ஒன்றும் பார்க்கல, வீடியோ சாங் பார்க்கல, படம் பார்த்துட்டேன். ரிவ்யூன்றது வந்துட்டு நான் போட்டிருப்பேன். நான் வந்துட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரிவ்யூன்றது உங்களுக்கு தேவைப்பட்டா ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இல்லைன்னா நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பர்சனலாக. சரிங்களா? ஸோ நான் யாரோட கருத்து பொதுவாக வந்துட்டு நம்ம ரியாக்ஷன் வீடியோலும் சரி ரிவ்யூ வீடியோலும் சரி யாரோட கருத்து தான் பேசுனது கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட கருத்து தான் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அவ்வளோதான். என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்களே. ஸோ அவங்களுக்கு அந்த ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். கனெக்ட் ஆகாதவங்களுக்கு பேட் கமெண்ட் இருக்குல்ல, அவனுக்கு தான் அவனுங்க. சரிங்களா? ஸோ முத்தமலை வீடியோ சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வர்த்தா இல்லையா, படத்துல தூக்குறது வர்த்தா இல்லையான்னு சாங் வருது, வீடியோ சாங் சொல்றேன், சாங் வருது. அது டி வாய்ஸ், சின்மயி வாய்ஸ் கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன். பட் டி வாய்ஸ் இட்ஸ் ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி, ரெண்டு கிட்னி மாதிரி. சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? ஒரு ரெண்டு பிரெயின் மாதிரி. இது நல்லா சொல்ல முடியாது, இது நல்லா கம்பேர், இதோட எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி சொல்லவே முடியாது. ஓகே, ரெண்டுமே வேற வேற வேரியன்ஸ். அந்த வாய்ஸ் வந்துட்டு வேற ஒரு எமோஷன் கொடுத்துருக்கோம். சின்மயோட ஒரு மாதிரி ஸ்மூதிங்கா இருக்கும். டி வாய்ஸ்ல பாடுறப்போ அதோட ரேஞ்சு ஒரு மாதிரி ஃபெரோஷியஸா இருக்கும், கலியன்னு இருக்கும் அவங்க வாய்ஸ். அந்த சாங்குக்கு புது பவர் வந்த மாதிரி இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த சாங். ஓகே, ஸோ அது நான் வந்துட்டு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தேன். எல்லா லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா மக்கம் செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. ஸோ இப்போ வீடியோ சாங் பார்த்துட்டு வந்தோமா, ஏன்டா தூக்குனீங்க, எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வேணும். வீடியோ சாங் பதில் இருக்குமா இருக்காதா பார்த்துட்டு வந்தோம். ஸோ லெட்ஸ் வாட்ச் ஒன் கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுரம் மரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லாயிரவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசிரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை. ஓ, இந்த சாங்கே லைவ் பெர்ஃபார்மன்ஸா? காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை, கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்ணாயா, கருமை கொண்ட கண் நோக்கி பொய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா, முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுரம் மரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். ஓ, பாயெல்லாம் சேர்ந்து பாடுற பாட்டா? அப்பயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்னடா அந்த மாதிரி ஃபீல்ல இருக்குல்ல. காதலி காதலன் நீ, வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன், வேஷம் என்பேன், வெறும் வேஷம் என்பேன், காலம் யாவும் நீதானே, அந்த
என்னோட ஃபேவரட் போர்ஷன். கண்ணா கலங்கிருச்சு. இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா காதில் விழும் வரை காதல் பாடவா சூப்பர் சூப்பர். வீடியோ சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். த்ரிஷா மேமுக்கு வந்துட்டு டி வெர்ஷன் வந்துட்டு நல்லா இருக்கு, ஒரிஜினல் வெர்ஷன் நல்லா இருக்கு சாங். பட் வந்துட்டு அவங்க வாய்ஸ் வந்துட்டு சூட்டபிளாக இல்லை அப்படின்ட்டு. நான் வீடியோ சாங் பார்க்கும்போது கொஞ்சம் சில சீன்ஸ் சூட்டபிளாக இருந்துச்சு. பட் வந்துட்டு உண்மையிலே சொல்ல போனால் சூட்டபிளாக இல்லை தான். சின்மய் மேம் வாய்ஸ் வந்துட்டு இருந்திருந்தா வீடியோ சாங் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. என்னோட கருத்தும் அதுதான். பட் த்ரிஷா மேம் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் ரொம்ப அப்படியே கண்டிப்பா இது என்ன மாதிரி ஒரு பாட்டுன்னே தெரியலங்க. மிஸ்ஸிங் சாங்கா, நீ இல்ல நீ இருக்க, அந்த மாதிரி மிஸ்ஸிங் சாங், என்ன ஒரு ஜான்ரா ஒரு சாங்னே தெரியலங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி வைபா இருக்கு, ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்கா இருக்கு, ஒரு ஸ்மூதிங்கா இருக்கு, ஒரு மாதிரி சுவாகமாவும் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ரிலீக்ஸ்னா கேட்கும் போது சுவாகமாவும் இருக்கு. யாருக்கு ஒண்ணு டெடிகேட் பண்ற மாதிரி இருக்குங்க. நம்ம யாருக்கு ஒண்ணு மிஸ் பண்றோமோ, முக்கியமா பொண்ணு மிஸ் பண்ணா பாய் ஃப்ரெண்டுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து அனுப்பிச்சுடலாம், அந்த மாதிரி டெடிகேட் பண்ற மாதிரி சாங் இருக்கு, நல்லா இருக்குங்க. ஓகேவா? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த சின்மய் வெர்ஷன் வந்துட்டு த்ரிஷா மேம்க்கு வந்துட்டு சூட்டபிளா இருக்கும். ஆனால் த்ரிஷா மேம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கலீர்னு பாடி இருந்தா, லைக் வந்துட்டு எக்ஸ்பிரசிவா அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தா, எக்ஸ்பிரசிவா பாடி இருந்தா, பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த டி வாய்ஸ் வந்து செட் ஆயிருக்கும். லைக் வந்து அவங்க வாய் அசைக்கிறதே பொதுவாக தான் இருக்கு. ஸோ சின்மய மேம் வாய்ஸ் தான் செட் ஆகும். இதான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த சாங் வந்துட்டு டி வாய்ஸ் கேட்டிங்களா எவ்வளோ கலீர்னு இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு அந்த சாங்கே. அந்த சோகம், அந்த கொஞ்சம் அந்த எமோஷனான அந்த பாட்டே, அந்த ஃபேவரட் போர்ஷன் சொன்னால அந்த கட்டமே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா தான் இருக்கு, ரைட்டா? அவங்க வாய்ஸ்ல கேட்கும் போது. ஸோ அவங்க கொஞ்சம் த்ரிஷா மேம் வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா ரியாக்ட் பண்ணியிருந்தா அந்த வாய்ஸ் வந்துட்டு கண்டிப்பா செட் ஆயிருக்கும். சரிங்களா? நான் சொன்னனால டி வெர்ஷனோ சின்மய் மேம் வெர்ஷனோ அந்த ரெண்டு சாங்கும் டூ ஆஃப் ஒரு வேரியேஷன், ரெண்டு வேரியேஷன் இருக்கு. எதை வேணாலும் நம்ம கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஸ்மூத்திங்கா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா கேட்கணும்னா சின்மய் மேம் அந்த வெர்ஷனை கேளுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலீர்னு இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும், அப்படியே கேட்டோன்னு அப்படியே ஒரு உற்சாகம் வரணும்னு, நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு எடுத்தீங்கன்னா, அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டி வெர்ஷன் கேளுங்க, ஒரிஜினல் வெர்ஷன். ரெண்டுமே நீங்க எல்லா சிச்சுவேஷனும் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டா சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் கம்போசிஷனா இருக்கட்டும். ஆக்சுவலி இந்த சாங்லாம் நான் ஃபர்ஸ்ட் கேட்குறப்போ லைவ் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆடியோ சாங் கேட்குறப்போ, சரிங்களா, அதான் கேட்குறப்போ இந்த சாங் வந்துட்டு நிஜமா பொன்னியின் செல்வன்ல இந்த சாங் வந்து ஒரு பாட்டா இருந்திருக்கணும். பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒரு பாட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு தான் லிட்டரலி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ரிலீக்ஸ், அந்த கம்போசிஷன், அந்த பொன்னியின் செல்வன் அந்த வேர்ல்டுக்கு தகுந்தாப்புல தான் அந்த மூடே இருக்குங்க. யாருக்கு அந்த மாதிரி லிட்டரலி உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சு இந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டோன்னே? இந்த ஆடியோ லான்ச் பண்ணாங்களா, லைவ் பெர்ஃபார்மன்ஸ் சின்னமாக பண்ணிடுறாங்க, அந்த வேர்ஷன் கேட்டோன்னே இது வந்துட்டு பொன்னியின் செல்வன்ல இருக்க வேண்டிய ஒரு சாங்குப்பா, அந்த மூட்ல தான் இருக்கு, அந்த கம்போசிஷன் அந்த மூட்ல தான் இருக்கு, இந்த படத்துக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அப்புறம் ரெண்டாவது, இந்த சாங் அப்புறம் இந்த தக் லைஃப்னு ஒரு படத்துல செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சுங்க, நிஜமா கேள்வி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பாட்டு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா பாட்டு இருந்திருந்தாலும், இந்த வீடியோ சாங் இருந்திருந்தாலும் படத்துல குறை தான் சொல்லியிருக்க போறாங்க. டி வேஷன் ஏன்டா சின்மய் வேஷன் வைக்கல அப்படி இப்படின்னு தெரியும் பேன் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் உனக்கு என்ன அந்த கேள்வி அப்படிதான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அஃப்கோர்ஸ் அது வேற இஷ்யூங்க, அது சினிமா இஷ்யூ. நம்ம போய் வந்துட்டு வைக்கலாம் வைக்கக்கூடாது சொல்ல முடியாது. ஓகே, நீ பப்ளிக்கா வேணா இரு, அங்க வந்துட்டு வேற ஒரு பிசினஸ் ஓடிக்கிருக்கு. ஓகே, அது வேற இஷ்யூ ஓடிக்கிருக்கு, நம்மளால ஒரு எதுவும் தலையிட முடியாது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஆடியோ சாங்லயாச்சும் சின்மயை பாட வச்சாங்க, ஆடியோ லான்ச்லயாச்சும் சின்மயை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்களா, அந்த சந்தோஷத்தோட இருங்க. நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு, நல்ல ஒரு பேரு கிடைச்ச மேம்க்கு, சின்மய மேம்க்கு. ஆடியன்ஸ் நம்மளுக்கும் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு மெஸ்மரைசிங்கா அவங்க வாய்ஸ் திரும்ப, அவங்க வாய்ஸ் இப்பதான்டா கொண்டாடுறீங்க, என்னடா கொண்டாடுறீங்க, எப்படிப்பட்ட வாய்ஸ் தருமா, ஏன்டா பேன் பண்ணீங்க அப்படி பழைய சாங்லாம் கேட்டிருக்கியா என்ன நீ? எனக்கு அப்படிதான் கேட்கணும் தோல இருந்துச்சு. அவங்க பழைய சாங்லாம் எவ்வளவு பாடிருக்காங்க, எவ்வளவு செம்மையான சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பாட்டு பாடினா மட்டும் தள்ளு தூக்கு சாடுவியா அப்படிதான் கேட்கற மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்களா? இல்ல, அவங்க புதுசா செலிப்ரேட் பண்ண மாதிரி பண்ணாதீங்க, கம்பேக் அப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு,
ஓகேவா? உங்களுக்கு பேர் இருக்கு, ஜஸ்ட் அவங்க சாங் வேற வேற சாங்கை வந்துட்டு வைப் பண்ணிட்டு அப்படி இருங்க போதும். அங்க வேற இஷ்யூ பேன் பண்றாங்க என்ன நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓகே, நோண்டி பார்க்க முடியும், இல்லை சால்வ் தான் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அங்க வேற இஷ்யூ ஓடிக்கு இருக்கு. ஸோ நம்ம அங்க தலையிடாம இருக்கிறதுலே பெரிய விஷயங்க. நம்ம தலையிடாம இருக்கிறதேனா நம்மளுக்கு சேஃப். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, சூப்பர். ஓகே, அந்த இஷ்யூவை பத்தி பேச வேண்டாம், ஏன் பேன் பண்ணாங்க அது இதுன்ட்டு. அங்க நிறைய இஷ்யூ ஓடி இருக்கும். ஓகே, நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். எல்லா வீடியோஸ் சாங்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணிப்போம் இல்லையா, லிரிக்கல் வீடியோ ட்ரெயிலர் இருக்காங்க ரியாக்ட் பண்ணிப்போம். டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரிங்க, முக்கியமா டக் லைஃப் ரிவ்யூ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்க மாட்டேங்க. சரிங்களா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்லாம் தரேன். சரிங்களா, ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ யா, சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட். டேக் கேர், பாய்.